IPL 2025 plan discussion with MTG Dhoni 1K ப்ரோவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி போட்ட எபிசோடு பார்க்கலன்னா அந்த எபிசோட லீக் மேலே தர பார்க்கலாம் பட்டுருங்க. இப்போ சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம MTG Dhoni 1K ப்ரோ கூட இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் மெகா ஆக்ஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்துடலாம். சரி வாங்க என்ன ரூல்ஸுன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஒவ்வொரு IPL ஃப்ரான்ச்சைஸும் 6 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல் தான், ஒவ்வொரு IPL டீமும் அதிகபட்சம் 5 கேப்டு பிளேயரும் 2 அன்கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்ச விஷயந்தான். மூணாவது ரூல் வந்து ஒவ்வொரு IPL ஃப்ரான்ச்சைஸ்க்கும் 120 கோடி, அதில் ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸும் அதில் கணக்காவாங்க. அதில் இருக்க மிச்ச தொகை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மெகா ஆக்ஷனுக்கு வர மாதிரி இருக்கும். நாலாவது ஒரு தரமான ஒரு ரூல்னு சொல்லி ஆகணும். எல்லா மேட்ச்சுக்குமே ஆடுற எல்லா பிளேயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 lakh ருபீஸ் வந்து BCCI தராங்க, இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயர். அடுத்த ரூலு ஒரு தரமான ரூலு, வச்சாண்ட ஆப்புன்ற மாதிரி ஒரு தரமான ரூலு. அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, மினி ஆக்ஷனுக்கு தான் வருவேன் அப்படின்னா மினி ஆக்ஷனுக்கு வர முடியாது. 2 வருஷம் அவங்க வந்து அடுத்த தடவை வர பிக் ஆக்ஷனில் தான், அதாவது மெகா ஆக்ஷனில் தான் வர முடியும். ரூல் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளேயராக இருந்தாலும் ஆக்ஷனில் வந்து இப்போ ஒரு டீம் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் ப்ளே பண்ணும்போது ஒரு பாதியிலேயே இல்லைனா ஒரு மேட்ச் கூட ஆடாமல் எனக்கு வந்து இன்ஜுரி இந்த மாதிரிலாம் போனால் 2 வருஷம் பேன் ஆவாங்க. அடுத்த மெகா ஆக்ஷனில் வர முடியும், மினி ஆக்ஷனில் வர முடியாது. அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7வது ரூல் வந்து உருவாக்குன மாதிரி ஒரு ரூலு. என்ன ரூல்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கேப்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமுக்காக ஒரு 5 வருஷம் ஆடலை, இன்க்ளூடிங் இந்த இயர் கேலண்டர், ODI டெஸ்ட்டு T20 எதுவுமே ஆடலை டீமுக்காக அப்படின்னா அவங்க வந்து அன்கேப்டு பிளேயராக இருப்பாங்க. இதனால தான் CSKக்கு வந்து தரமான பைன்னு சொல்லலாம் நம்ம தலதுணியை. அடுத்த ரூலு இம்பேக்ட் பிளேயர் ரூலு. இது நிறைய பேர் வந்து ஏன் இருக்குது ஏன் இல்லை, இது ஒரு தரமான ரூல்னு எக்கச்சக்க பேர் வந்து விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரூலை வந்து 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த ரூல் அமலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க BCCI. ஓகே, இப்போ வாங்க MTG Dhoni 1K ப்ரோ கூட வாங்க பேசலாம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு CSK பிளான் டிஸ்கஷனோட எபிசோட் 2 வீடியோ ப்ரோ. எஸ் ப்ரோ, பார்ட் 1க்கே நல்ல ரீச் போச்சு, எல்லாரும் பார்த்தாங்க. ஆமாம் ப்ரோ, நல்லா ரீச் போச்சு ப்ரோ. இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் பார்க்குறவங்களா. பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்க நாளில் போட்டுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். ஆமாம் ரைஸ். சரி ஓகே ப்ரோ, ப்ரோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ, நம்ம சுத்தி குழந்தை சாம் கரன் நம்ம CSKக்கு வரதா பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அவரு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட போஸ்ட் போட்டு இருந்தாங்க, அதுக்கு சாம் கரன் லைக் பண்ணியிருந்தாரு. ஆமாம் ப்ரோ, சாம் கரன் CSKக்கு இன்னொரு தடவை ஆடணும்னு ஆசையாக இருக்குது. பட் வந்தாருன்னா செம்மையாக இருக்கும். பட் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது CSK திருப்பி சாம் கரனை வாங்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஆமாம் ஆமாம் ப்ரோ, செம்மையாக இருப்பாரா சாம் கரன்லாம் வந்தா சுத்தி குழந்தை. ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, அடுத்த கொஸ்டின் போகலாமா ப்ரோ? ப்ரோ ரச்சின் ரவீந்திரா CSK கண்டிப்பாக RTMல எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ரச்சின் ரவீந்திரா வந்து இதான் ஃபர்ஸ்ட் சீசன் நம்மளுக்கு IPLல, அப்படி இருந்தும் 1.5 கோடிக்கு தான் வாங்கினாங்க அவரை. ஆமாம் ப்ரோ, 1.8 கோடி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்படி இருந்தும் அவர் நல்லா விளையாண்டாரு, 2-3 மேட்ச் ஒரு ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சாரு ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன்னால கொஞ்சம் திணறினாரு. பட் இந்த சீசன் 2வது IPL, அதனால கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, RTM யூஸ் பண்ணி ரச்சின் ரவீந்திரா தான் கைஸ் எடுக்கணும். பட் கான்வே இருக்கார்ல, பட் ஆனால் கான்வேக்கு வந்து ஃபார்மில் இல்லை, இவர் ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனால தான் ரச்சினுக்கு RTM யூஸ் பண்ணணும்ல ப்ரோ. இந்தியாவுக்கு எதிராகவே ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு சதம் அடிச்சிருக்காரு, அதுதான். ஆமாம் ப்ரோ, விக்கெட்ஸ் கூட எடுத்திருந்தாரு ப்ரோ, அதுவும் விராட் கோலி விக்கெட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அடுத்து வந்து நான் கேட்குறேன், மேக்ஸ்வெல் நம்ம டீமுக்கு வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? மேக்ஸ்வெல் வாய்ப்பு இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக எடுப்பாங்க ப்ரோ. ஆனால் பட் ஆனால் RCBக்கு 3 RTM இருக்கு.
அதனால மேக்ஸ்வெல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மேக்ஸ்வெல் இந்த வருஷம் சிஎஸ்கே ஜெர்சியில பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வருஷம் எடுத்தாங்கன்னா தரமான பிக்கு, ஸோ எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வந்தாருன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு தரமான பிளேயர், நல்ல ஹிட்டர். மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் டீம்ல வந்து நான் இன்னும் டீம் வந்து ஃபார்ம் பண்ணோம். மிடில் ஆர்டர்ல மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரு மிடில் ஆர்டர்லயே இறக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்பர் 3ல கூட இறக்கலாம். தரமான பிளேயர் ப்ரோ. ப்ரோ அடுத்த கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. ப்ரோ அடுத்த கொஸ்டின், மொயின் அலி சிஎஸ்கே பைபேக் பண்ணுவாங்க, திருப்பி ஆர்டிஎம்ல சொல்ல ஆக்ஷன்ல போய் திருப்பி வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சிபிஎல்ல கூட தரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தார்ல. ஆமா ப்ரோ, மொயின் அலி வந்து 2024லயே 5 கேட்ச் பிடிச்சாரு. நான் ஒரு தடவை உங்களுக்கு தெரியல ப்ரோ. அவர் இல்ல ப்ரோ, டேரல் மிச்சல் ப்ரோ. இது ப்ரோ ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கிறேன். ஆமா ப்ரோ. ஆனா அப்படின்னா நல்ல ஃபார்ம் இருந்தாரு பேட்டிங்லாம். அவர் வந்தா நல்லா தான் இருக்கும் நம்ம டீம். ப்ரோ மொயின் அலியும் கிளென் மேக்ஸ்வெலும் ப்ரோ மிடில் ஆர்டர்ல தரமான ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ப்ரோ. மிரட்டி விடுவாங்க ப்ரோ, 2 பேர் வாங்கினா. ப்ரோ போன வீடியோல வந்து யாருமே கமெண்ட் பண்ணல ப்ரோ. ஆமா ப்ரோ, உங்களுக்கு கமெண்ட் அவ்வளோ வரல. நம்ம கமெண்ட் பண்ண கேட்டது, பட் இந்த பாட்ல நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். நான் ரொம்ப ஆசையா இருந்த இந்த கொஸ்டின் கேட்கதான் ப்ரோ. டேவிட் வார்னரை ஒரே ஒரு தடவை சிஎஸ்கே ஜெர்சியில பார்க்க முடியுமா? ஏன்னா ரொம்ப ஆசை அவர் சிஎஸ்கே ஜெர்சியில வரணும்னு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டும் காட்டிட்டு ஃபார்ம்ல இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் ஷேன் வாட்சன் கூட எடுத்துக்கோங்க, 2018ல ஃபார்ம்ல இல்ல. பட் ஆனா தரமான ஃபார்ம் கொண்டு வந்து 2-3 செஞ்சுரி பறக்க விட்டாரு கைஸ். அதனால வாய்ப்பு இருக்கு. அந்த வருஷம் டைட்டில் கூட அடிச்சிருந்தோம். முக்கியமான காரணம் ஷேன் வாட்சன் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு. ஆனா நம்ம பர்ஸ் வந்து 55 கோடி தான் இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் 20 பிளேயர்ஸ் வாங்கணும் ப்ரோ. ஃபார்ம்ல இல்லனா அவ்வளோ டீம் பை பண்ண மாட்டாங்க ப்ரோ. இவர் வந்து ஒரு நம்ம டீமுக்கு வந்தா நம்ம டோனி இருக்காரு, ஃபார்ம் வந்துருவாரு. ஆமா ப்ரோ, பட் ஆனா இவருக்கு அவ்வளோ டீம் வந்து போக மாட்டாங்க. ஸோ ஃபார்ம்ல இல்லை, நம்ம ஃபார்ம் இல்லாதனால ஒரு 3 கோடி அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா தரமான ஸ்டீலு அந்த மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அதனால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவருக்கு மேக்ஸிமம் 4 கோடி தான் ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ அஸ்வின் அப்படின்னா எடுப்பாங்களா ப்ரோ? அஸ்வினுக்கு ப்ரோ எனக்கு அஸ்வின் எடுத்த ஆல்ரவுண்ட் ஸ்டார்ட் ஃபுல்லா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி போனதுல வீடியோல. ஆமா ப்ரோ, அதே விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன் ப்ரோ. ஆனா ரிஷப் பந்த் மட்டும் நம்ம அடுத்த வருஷம் தோனி ஆடுவாரான்னு தெரியல ப்ரோ. இன்னொரு பிளேயர் ப்ரோ, முக்கியமான பிளேயர் ப்ரோ அவரு. ப்ரோ ஸ்டீவ் ஸ்மித் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஏன்னா சரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, பேட்டிங்ல T20 பிளேயரா மாறிட்டு வராரு. நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. ஆனா வாங்க கஷ்டம் ப்ரோ ஸ்டீவ் ஸ்மித். நம்ம சிஎஸ்கே வந்தாவே ரேட்டை கூட்டிடுவாங்க நம்ம பங்காளிங்க. ஆமா ப்ரோ, 2 பங்காளிகள் இருக்காங்க கைஸ். அந்த 2 பங்காளிகள் கூட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுக்க மாட்டாங்க. ஆமா ப்ரோ, ஆனா கூட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. நம்ம தான் கடைசியில ஆக்சன்ல காசு இல்லாம இருக்கோம். ரொம்ப கடுப்பாகும் ப்ரோ. அடுத்த கொஸ்டின் ப்ரோ. ப்ரோ கடைக்கு நானே கேட்டேன் ப்ரோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவுக்கும் 13 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம தோனிக்கு வெறும் 4 கோடி கொடுத்து வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அவனுக்கு 10 கோடியா கொடுக்கணும். ஆமா ப்ரோ, 4 கோடி. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் அன்கேப்ட் பிளேயர் ப்ரோ. இருந்தாலும் ஒரு 6 கோடி ஒரு 10 கோடி கொடுத்தாதான் ப்ரோ டோனி ப்ரோ. ஆமா ப்ரோ, சொல்றது புரியுது. பட் ஆனா நீங்க வந்து சிஎஸ்கே தோனி ஒத்துக்கிட்டார்ல, அதான முக்கியம் ப்ரோ. தோனி ஒத்துக்கணும் ப்ரோ. தோனி ஒத்துக்கிட்டாரு ப்ரோ. ஆனா தோனி ஃபேன்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்லன்னா சொல்லணும் ப்ரோ. ஜடேஜாக்கு 18 கோடி ப்ரோ. ப்ரோ ருத்ராஜுக்கு 18, ஜடேஜாக்கு 18, 36 ப்ரோ. 36 10 ரனாக்கு ஒரு 13 ப்ரோ. ஆமா ப்ரோ, ரிட்டன்டனே மறந்துட்டோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ இப்போ ஓகே गाइस, இப்போ பத்தி வெச்சுக்கோங்களேன். IPL 2025 மெகா ஆக்ஷன் 24 and 25th நடக்க போகுது ப்ரோ. ஆமா ப்ரோ, நல்லா தெரியும் ப்ரோ. ஜியோ சினிமால கூட பாக்குறாங்க. எத்தனை மணின்றத அறிவிச்சிருக்காங்க. 3 மணிக்கு பத்தினா நடக்க போகுது. இந்த வருஷம் IPL 2025ல உங்களுக்கு பிடிச்ச டீமா கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க வந்து எபிசோட் 3 போடுவோம். ஆமா, எபிசோட் 3 ஆக்ஷனுக்குள்ள கிடையாது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட எபிசோட் 3 வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வீடியோ பார்க்கலாம். பண்ண வேண்டியது என்ன ப்ரோ? லைக், ஷேர், கமெண்ட் வேணா பண்ணுங்க. ஆமா गाइस, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே गाइस, இதோட நாங்க உங்ககிட்ட விடை பெறுகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. Bye bye, take care. Bye guys.